எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துட்டு பாருங்க. வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போய்கொண்டிருக்கு. இந்த காணொலி என்னத்துக்காக சொல்லி சொன்னால், தென்னிலங்கையில் இப்போது மிகப்பெரிய வெள்ள தண்ணி நடந்து கொண்டிருக்குது. சூறாவளி வந்து வடக்கு நோக்கி நடந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போதைக்கு ஊவா மாகாணத்தில் நிற்கிறதா சொல்லப்படுது. இப்போ மழை இங்கே கடுமையாக பெய்து கொண்டிருக்குது. குறிப்பாக சூறாவளி இல்லாமலே இந்த பகுதியில் கூட மழைன்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து பெய்ய போகிற மழையில் எப்படி இருக்க போதும் இல்லாமல் தெரியாது. இப்போது வந்து அவசர எச்சரிக்கை இலக்கம் வந்து விடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ஏதாவது உங்களோட வீடுகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கினால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வந்து 116 அழைப்பு ஏற்படுத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. 116 அழைப்பு ஏற்படுத்தினால் விமானப்படை வந்து ஹெலிகாப்டரில் காப்பாற்றி கொண்டு போகும்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இன்னும் நிறைய மழை பெய்ய இருக்குது. இப்போதைக்கு பெய்கிற மழையிலேயே வீடுகள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கான்னு சொல்லிச்சோன்னா மீதி நிலைமையை சொல்ல தேவையில்லை. வெள்ளத்துக்குள்ள தான் போய் கொண்டிருக்கிறோம். வீடுகள் முழுக்க வெள்ளத்தில் மக்கள் வந்து மணல் மூட்டைகளை வந்து போட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் வெள்ளத்தை ஏறாதவாறு தடுத்திருக்கணும். ஆனால் இந்த இடம் முழுக்க வெள்ளம் தான் பாருங்க. இது வந்து நல்லூர் பகுதியில் இருக்கிற நல்லூர் கமலங்குளம் நாச்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி. இன்னும் சரியான மழை பெய்யாமலே எப்படி இருக்குன்னு சொல்லிச்சோன்னா அடுத்த மலைகளுக்கு எல்லாம் முழுமையாக வெள்ளத்தில் முழுக்க இல்லை வந்துடும். பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த பாருங்க வீடுகளுக்குள்ள எல்லாம் வெள்ளம். இந்த இடத்துல எல்லாம் வெள்ளத்தை பார்க்கணுமா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும்னா வீட்டுக்கே ஏறிடும் வெள்ளம். மிக ஆபத்தான நிலைமைன்னு சொல்லி நிலவி கொண்டிருக்கு. இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. கடவுளால் தான் காப்பாற்ற முடியும் இந்த வெள்ள நிலைமையை. மற்றபடி வெள்ளம் தான் எல்லா இடமும். இந்த பாருங்க மிக பயங்கரமான ஒரு நிலைமை. இந்த பாருங்க இந்த இடம் முழுக்க வெள்ளம் தான். வீடுகளுக்குள்ள எல்லாம் வெள்ளம் மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆபத்தான ஒரு நிலைமை காணப்படுது. கடுமையான காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருக்குது. மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுகுது. அதில் பப்பாசி பாருங்க முறிஞ்சு விழுந்துடாக்கு. கடுமையான காற்றோட வந்து மழை பெய்து கொண்டு நிற்குது. எல்லா இடம் அப்படித்தான் இருக்குது பாருங்க. புயல் காற்றுன்றது தெரியக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மழை காற்றுக்கு. இங்கால பாருங்க மழை எப்படி பெய்து கொண்டு இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் முழுக்க மழை தான். பல இடங்களில் வாழை மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுகிறதா செய்திகள் வந்து கொண்டிருக்குது. நீங்களே உங்களை பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். வீடுகள் வெள்ளத்தில் மூட்டினா உங்களை பாதுகாத்து கொள்ள 116 அழைப்பு ஏற்படுத்த சொல்லியிருக்கு. உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் வந்து விமானப்படை பாதுகாத்து கொண்டு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. 116க்கு அழைப்பு ஏற்படுத்தினால் விமானப்படை வந்து காப்பாற்றி கொண்டு செல்லுங்கிற செய்தி பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த பதிவை வந்து முடியுமானவரை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருவருக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்திய விமானப்படையும் கூட இலங்கை களத்தில் நிற்கிறதாக செய்திகள் வந்து வண்ணம் உள்ளது. இலங்கை முழுவதுக்குமே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு உள்ளுக்கெல்லாம் வெள்ளம் போகுது.